ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம த்ரெட் பேங்கிள்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத பார்ட் 1ல் பார்த்தோம். பார்ட் 1ல் வந்து பேசிக் மட்டும் பார்த்தோம். அடுத்தது பார்ட் 2ல் இது எப்படி நம்ம டெக்கரேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம குந்தன் ஸ்டோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்மளோட விஷ் நம்ம வந்து எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட க்ரியேட்டிவ் மைண்டை பொறுத்து எந்த மாதிரி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து சிம்பிளாக தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன், பாருங்கள். அடுத்தது நம்ம சைட் பேங்கிள்ஸ் ரெடி பண்ண போகிறோம். சைட் பேங்கிள்ஸும் ரொம்ப சிம்பிளாக தான் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் இதோட மெயின் பேங்கிள் கலர் ரெட் கலர் த்ரெட் எடுத்துகிட்டு இருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் லாங்காகவே வந்து 4 ஸ்ட்ரிப்ஸ் எடுத்துக்கோங்க. 4 to 8 ஸ்ட்ரிப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பார்க்க லுக்காக இருக்கும். நான் வந்து 4 ஸ்ட்ரிப்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு ஒரு கார்னர் வந்து அதை ஒரு எண்டில் வந்து நீங்கள் கம் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நூல் பிரியாமல் இருக்கும். அடுத்தது இந்த மாதிரி கொஞ்சம் கிராஸாக வந்து ரொட்டேட் பண்ணுங்க. ஸ்லாண்டிங்கில் ரொட்டேட் பண்ணிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சைட் பேங்கிள்ஸ் ஃபினிஷ் பண்ணும்போது நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துலயே வந்து எண்ட் ஆகணும். அப்போ தான் வந்து பார்க்க லுக்காக இருக்கும். இல்லைன்னா அங்கங்கே கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி தெரியும், ஃபினிஷிங் இல்லாத மாதிரி. இதே ப்ராசஸில் தான் நம்ம வந்து 2 பேங்கிளுமே பண்ணியாச்சு. சைட் பேங்கிள்ஸும் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த பேங்கிள் டிசைன் பிடிச்சிருந்ததுன்னா நமக்கு ஒரு லைக் கொடுத்து ஹார்ட் கமெண்ட் கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.